என்னங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் புள்ளைய எப்பதான் வெளியே கொண்டு வர போறீங்க? அவன் இல்லாம இந்த வீடு வீடாவே இல்லங்க. என்னால இருக்கவே முடியலங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான அமைச்சர் நீ. உன் கையில அவ்வளோ பெரிய பதவி இருந்தோ உன் புள்ளைய உன்னால காப்பாத்த முடியலையே. மாமா, என்ன சொல்லு. நான் வெற்றியை விட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மாமா. இப்ப போறேன்னு சொல்லுவேன். அப்புறம் அவன் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வந்து ஒட்டிப்ப. உன் பேச்செல்லாம் நம்ப முடியாது. இல்ல மாமா, நான் தெளிவா முடிவெடுத்திருக்கேன். என்னோட முடிவை சொல்றதுக்காக தான் இப்ப வந்தேன். நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் போகல, வெற்றியை விட்டு மொத்தமா நான் போறேன். நான் திரும்ப வரமாட்டேன் மாமா. மகராசியா போ. என் புள்ள நல்லா இருக்கணும்னு உன் மனசுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போயிடு. என்ன துளசி, இப்படி அவசரப்பட்டுட்ட? நான் நல்லா யோசிச்சு தெளிவாதான் முடிவெடுத்திருக்கேன். இங்க பாருமா, நாளை பின்ன அவன் ஞாபகம் வந்துச்சு, அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். நான் வரமாட்டேன் மாமா. இனி வெற்றியோட கடந்த காலத்துல மட்டும்தான் நீ இருப்ப. எதிர்காலத்துல நீ இருக்கவே கூடாது. அவனுக்குன்னு ஒரு புது வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன். அதுக்கு நீ எந்த வகையிலும் தடையா இருக்க கூடாது. கண்டிப்பா மாமா. அவரை நீங்க வெளியே எடுத்து அவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். மீனாட்சி, மாமா